18வது ஐபிஎல் திருவிழாவின் 17 மற்றும் 18வது லீக் போட்டி நேற்று நடந்தது. இதில் 17வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி டெல்லி அணியின் தொடக்க வீரர்களாக ஜேக் ஃப்ரேசர் மற்றும் ராகுல் களமிறங்கினர். இதில் ராகுல் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். முதலில் பேட்டிங் ஆடிய டெல்லி அணி 20வது ஓவர் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 183 ரன்கள் எடுத்தது. அதாவது இந்த போட்டியில் டெல்லி தரப்பில் அதிகபட்சமாக ராகுல் 51 பந்துகளில் 7 ரன்கள் குவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 184 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களம் இறங்கிய சென்னை அணி மிகவும் மோசமான ஆட்டத்தையே வெளிப்படுத்தியது. இறுதியில் 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 158வது ரன்கள் எடுத்தது. இதன் மூலமாக 25 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணியை வீழ்த்தி டெல்லி அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. அடுத்ததாக 18வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அந்த வகையில் முதலில் பேட்டிங் ஆடிய ராஜஸ்தான் அணி 20வது ஓவர் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 205 ரன்கள் எடுத்தது. அதாவது இந்த போட்டியில் பஞ்சாப் தரப்பில் அதிகபட்சமாக பெர்குசன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 206 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களம் இறங்கிய பஞ்சாப் அணி போட்டியின் இறுதியில் 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்கள் எடுத்தது. இதன் மூலமாக 50 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றது மூலமாக ராஜஸ்தான் அணி தங்களது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இன்றைக்கான போட்டி, அதாவது 16வது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய 19ஆம் லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் காந்தி சர்வதேச மைதானத்தில் இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு நடக்கிறது. இந்த நிலையில் ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருப்பதால் இப்போட்டியில் வெற்றி பெறும் முனைப்போடு ஹைதராபாத் அணி தங்களது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என்றே சொல்லலாம்.